கடந்த வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்து போனாங்க. நீங்கள் ஸ்டாக்லாம் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்ததுனால ஸ்டாக் எல்லாமே லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு. ஆப்ஷன் பையிங்கில், ஆப்ஷன் செல்லிங்கில் எல்லாத்துலேயுமே லாபம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக கடந்த ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இருந்துச்சுங்க. நான் அப்படி தான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் வியாழக்கிழமை போட்ட வீடியோவில் கடைசியாக போட்டிருந்த வீடியோவில் வந்து 24,850 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுக்குமே வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன். மூணுலேயுமே வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க இதில். காலையில் அந்த 10 மினிட்ஸ்குள்ளேயே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வந்துட்டாங்க. இந்த இடத்துல ட்ரேடு பண்ணுறது கஷ்டம் தான் இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட்டுமே கொடுத்துருந்தேன். முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லி கொடுத்துருந்தேன். கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது இன்னைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு 4 நாட்களாக பங்குச்சந்தை சைடுவேஸ்லேயே வந்து இருக்கிறாங்க. இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இண்டிகேட்டர் எல்லாமே அதான் சொல்லுதுங்க. ஸோ மேலே வந்து தைரியமாக என்ட்ரி கொடுக்க முடியும். நான் என்ட்ரி கொடுத்தேன். இங்கே என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து நான் புக் பண்ணேன். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி லாஸ் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. நிஃப்டி, சென்செக்ஸ், அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மூணுமே வந்து ஒரே மாதிரி தாங்க போச்சு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே பிரேக் அவுட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லேயே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போனாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் கிளப் தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். 2 கதை புத்தகம் எழுதியிருக்கேன். என்ன புத்தகம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 ஒரு கதை வழியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு கதை வந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் ட்ரேடிங்கை பற்றி என்னெல்லாம் சொல்லித்தர முடியுமோ எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சுங்க. சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து புக்கே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க புக்கு படிக்க யோசிப்பாங்க இல்லையா? அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் 100 புக்காச்சும் நீங்கள் படித்து முடிப்பீங்க. அந்த அளவுக்கு புத்தகம் படிக்கிறது உங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும். அதே மாதிரி கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கொடுத்துட்றேங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், இந்த மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவேன். இந்த 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ டைம் இருந்தால் இந்த புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகாது. புத்தகம் படித்து அறிவு வளர்க்குறது நல்லது தான். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிறது நல்லது தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். நான் அதிக நாட்களாக ஒரு ப்ரீவியஸ் கை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா நிஃப்டியில் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கே இருக்கு இல்லையா? அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது 1 டே டைம் ஃப்ரேம், சரிங்களா? மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கூட வந்துடலாம் இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பிரேக் அவுட் நடந்துச்சு. ஆனால் கீழேயும் போல் மேலேயும் போல் சைட்வேஸில் வந்து போயிட்டாங்க. நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சமாச்சும் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இங்கே போட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இங்கே, இல்லைனா இங்கே, இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு தான் ஆகணும். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் ஒரு பயங்கரமான சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சைடுவேஸ்க்கு ஒரு எண்டு வந்து வரப்போகுது. ஏன்னா எவ்வளோ தான் மேலே கீழே வந்து போவாங்க. இந்த ஒரு வாரம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா போன ஒரு வாரம் நல்லா வந்து மார்க்கெட் மேலே வந்து வந்துச்சுங்க. ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல புல்லிஸாக வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. இது பிரேக் அவுட்கான ஒரு அறிகுறி மாதிரி தான் தெரியுதுங்க. சரிங்களா? ஸோ 25,210 ஸ்ட்ராங்காக வந்து நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பங்குச்சந்தை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மேலே ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணி சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 70% இருக்குது. கீழே போகிறதுக்கான வாய்ப்பு 30% இருக்குது. நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,210ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் கீழே தள்ளி தான் இருக்குது. நம்ம 5 மினிட்ல மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். 24,730 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்த்துடலாங்க. 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் பாயிண்ட் தான். நல்ல அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறனால ப்ரீவியஸ்க்கு இந்த இடத்துல வந்து வரையக்கூடாது. ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் கூட நாளைக்கு நடக்கலாம். அதனால் சேஃபாக வந்து 25,210 வந்து வரைஞ்சிக்கோங்க.
டேரெக்டாக போய்ட்டு இப்படி பிரேக் அவுட் வந்து பண்ண என்ட்ரி கொடுக்காதீங்க. பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகும்போது என்ட்ரி வந்து கொடுங்க 5 மினிட்ல. அதே மாதிரி 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,965 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த பாயிண்ட்டு, 100 நாள் கொடுக்குறேன் அப்படின்னா 70 நாள் டார்கெட் தாங்க கிட்ட இருக்கும். நான் கடைசியாக போட்ட 1 மந்த் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட இந்த மாதிரி நான் வரைஞ்சி கொடுத்துருப்பேன். பிரேக் அவுட் நடந்திருக்கும், டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும். நிறைய பேர் இது மூலிமா லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டு, நான் சும்மா வந்து கால்ஸ் வந்து கொடுக்கல இல்லையா, கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்குவோங்க, ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ட்ரேடிங்கை முழுமையாக கற்றுக்காமல் ட்ரேடு பண்ணாதீங்க, நிச்சயமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், இதில் நல்ல லாபம் வந்து கிடைக்கும். ஓகே, சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் கடைசி நாள் நல்லா வந்து அப்டர்னில் மேலே வந்து வந்திருக்காங்க. 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸே சேம் பாயிண்ட் தாங்க. பிரேக் அவுட்லாம் வந்து நடந்துருச்சு தான். எஸ், பிரேக் அவுட்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்துலேயே கொடுத்துருந்தேங்க முக்கியமான ப்ரீவியஸ்க்கு. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் தம்ப்நெயில்ல வந்து வச்சிருப்பேன் இல்லையா, அதில் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்திருப்பேன். இது பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா மேலே வந்து போகலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இருக்கிறனால இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போயிட்டு இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணால் போதுங்க. ஓகே, முக்கியமான ப்ரீவியஸ்கை 1 டே டைம் ஃப்ரேமில் 82,830ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் 78,600ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் ப்ரீவியஸ் கை தான். 82,830 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா முக்கியமான ப்ரீவியஸ் லோ 81,930. அதே மாதிரி ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனும் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக வரைஞ்சி லைவ் மார்க்கெட்டில் அப்போயே வந்து வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். சில நாள் வந்து ட்ரேடு வந்து பண்ணாமல் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் போக போக தான் கற்றுக்குவீங்க. சில பேர் வந்து ட்ரேடிங் ஆரம்பித்தாலே 10 ட்ரேடு வந்து பண்ணிடணும். நான் ட்ரேடு பண்ண தான் வந்திருக்கேன், ட்ரேடு பண்ண வரலங்க, நம்ம ப்ராஃபிட் பண்ண வந்திருக்கோம், அதுக்கான வேலையை வந்து பார்க்கணும். நான் ட்ரேடு வந்து பண்ணுவேன் ப்ரோ, 100 ட்ரேடு பண்ணுறேன்னா என் திறமையை காட்டி ப்ராஃபிட் வந்து பண்ணுவேன் அப்படின்னா நம்ம திறமையை காட்டுறதுக்காகவும் வரலங்க, ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு நிறைய ஈஸியான வழிலாம் இருக்குது, அதை தேடி போங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை நான் சொன்ன மாதிரி இது பிரேக் அவுட் ஆல்ரெடி பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறதுங்க, எஸ், பங்குச்சந்தை கிளியராக அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. முக்கியமான ப்ரீவியஸ் லோ 53,450 சரிங்களா. அப்படியே 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் தான். நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே இங்கேயும் ஒரு ப்ரீவியஸ் கை வந்து இருக்குது. 56,490 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கேயே நம்ம வரைஞ்சிக்கலாங்க, 55,970 சரிங்களா. அப்படியே 5 மினிட்ல பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 56,490ங்க, சேம் பாயிண்ட் தான். அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சேம் ப்ரீவியஸ் லோ தான். இந்த இடத்துல 56,000 இருக்கு இல்லையா, கரெக்டாக வந்து 56,000 இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் வேகமாக வந்து பணத்தை வந்து தொலைச்சிட முடியும், ஆனால் வேகமாக சம்பாரிச்சிட முடியாது. அதுக்கு வந்து அதிக அனுபவம் வந்து தேவை. நம்ம செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோங்க. நம்ம லைஃப்பில் ஒன்று வாங்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுறோம். ஆனால் பங்குச்சந்தையில் காசை வந்து பயங்கரமாக வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ தண்ணியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. நிச்சயமாக பங்குச்சந்தையில் லாபம் வந்து பண்ண முடியுங்க. ஆனால் எடுத்த உடனே டக்குன்னெலாம் வந்து வந்துடாது. ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும், ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணணும் சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.